வணக்கம் நண்பர்களே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேள்வி எண் 11. ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஓராண்டிற்கு ரூபாய் 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு? இங்கே பாருங்கள், வருஷத்துக்கு 5%ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி சொன்னது மாதிரியே தான். இப்போ இதில் 1% அப்படின்னா 2 ஜீரோ போயிடும். அப்போ கரெக்டாக 2 ஜீரோ போயிடுச்சுன்னா மீதி 500. 1% 500, அவங்க சொல்கிறது 5%. அப்போ நம்ம இங்கேயே சொல்லிடலாம், 1% 500 வருதுன்னும் போது 5% 500 எப்படி வரும்? வராது இல்லையா? அடுத்ததான் இங்கே பாருங்கள், இதில் 1%னா 2 ஜீரோ விட்டுரும், 300. 1% 300னா 5% 5 15, 1500 ரூபாய். அப்போ இதுவும் கிடையாது. இதில் பாருங்கள், 1%னா 100, அப்போ 5%னா 500. அதுதான் அவங்க சொன்னாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நான் எந்தெந்த ஆன்சர்லாம் வராதுன்றது சொல்கிறதுக்காகவும் தான் ஃபஸ்ட்லேருந்தே இது பண்ணிட்டு வரேன். சரிங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்த்து சொல்லிட்டு வரேன். நீங்கள் டக்குன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் 5% 10,000 பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். பாருங்களேன், இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க வேண்டியதே கிடையாது. முதல் ஆப்ஷன்லேருந்து வரணுன்ட்டுன்னு 5% சொல்லியிருக்கான். நமக்கு டக்குன்னு பாருங்கள், இதில் 10%னா 1000, 5%னா 500, அவங்க சொல்லியிருக்கிறதும் 500. ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். நான் அவங்க கலந்து கொடுத்துருக்கிறப்ப எந்தெந்த ஆப்ஷனை நீங்கள் ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து சொல்லிட்டு வரேன். அடுத்தது 12 பாருங்கள். மீனா என்பவர் 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு ரூபாய் 45 வட்டியாக செலுத்துகிறார்கள். அவர் வாங்கிய தொகை. இங்கே பாருங்கள், 9% சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், 1%னா 10, 9%னா 90 ரூபாய். அவங்க சொல்லியிருக்கிறது 45 ரூபாய். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் இன்னொரு முடிவுக்கு வரலாம். இங்கே 9 10 90 வருது. அவங்க அதில் பாதி 45 ரூபா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கிற அமௌண்ட் இங்கே 1000 ரூபாய். அப்போ நம்ம எடுக்க வேண்டிய அமௌண்ட் அதில் பாதி 500 ரூபான்னு யோசிச்சு கூட சொல்லலாம். இல்லை மெத்தடாகவே போடணும் அப்படின்னா 500 1%னா 5, 9%னா 9 5 45. இப்போ வந்துச்சு பாருங்கள், முடிஞ்சிச்சு. எல்லாமே ரொம்ப சிம்பிளானது தான்மா. ஃபார்முலா யூஸ் பண்ணாலே நம்மளால் போட முடியும் பெரும்பாலான கேள்விகளுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், அசல் ரூபாய் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 46,000 ரூபான்றது 52,440 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா போட்ட அமௌண்ட்டு 46,000, கிடைச்ச அமௌண்ட்டு 52,440. அப்போ வட்டி எவ்வளோ ஆகுது? 6,440. கரெக்டாமா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கனாலே போதும். 6,440ன்றது வட்டி. எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு வருஷம் 9 மாதங்கள். நீங்கள் இதையும் நம்ம ஆன்சர்லேருந்தும் போடலாம், இல்லை மெத்தடாக போடணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு கொஷனில் சொன்னோம் இல்லையா, ஃபார்முலா I = PNR/100 அப்படிங்கிறத யூஸ் பண்ணியும் போடலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இங்கே நமக்கு அந்த வருஷன்றது முழுசாக வராமல் ஒரு ஆண்டு 9 மாதம்னு வந்திருக்குன்றதால ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு வருஷம்னா மொத்தம் 12 மாதம், கூட ஒரு 9 மாதம் சொல்லியிருக்காங்க. அப்போ 12 9 21, 21 மாதம். நாம் இதை வருடமாக மாற்றின எதால் வகுக்கணும்? 12. ஏன்னா வருஷத்துக்கு 12 மாதன்றதால. பாருங்கள், மூணாவது பாட்டில் அடிக்கலாம். 4 3 7 3. அப்போ இங்கே பாருங்கள், வட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6,440 ஈக்குவல் டு பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 46,000 இன்ட்டு என்ன தான் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 7/4 இன்ட்டு அவங்க 6 தான் கேட்டிருக்காங்க டிவைடட் பை 100. இங்கே பாருங்கள், 2 0 கேன்சல் ஆகிடும். 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். பாருங்கள், ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, மீதி 2, 5 20. மீண்டும் இந்த 7 பெருக்கல் இருக்க 7 இங்கே வந்து வகுத்தலில் வரும். அப்போ 1 7 7, 9 7 63, 7 14 0. இந்த 115 இங்கே பாருங்கள், 2 5 10, 3 5 15, 1 5 8 5 40, மீதி 2 4 5 20. இது 23 டைரெக்டாக தான் அடிக்க முடியும். 23, இங்கே 8 23. ஏன்னா 8ஆல் பெருக்கினா 8 24. கடைசி நம்பர் 4 வருது இல்லையா, அதை வச்சு முடிவு பண்ணலாம். அப்போ கடைசி என்ன நம்பர் நிற்குது அப்படின்னா 8. அப்போ அவங்களுக்கான வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. ஒருவேளை இது ஆன்சர்லேருந்து எப்படி சார் முடிவு பண்ணுறது அப்படின்னா, இங்கே 6,440ன்னு வருதுங்களா வட்டி. இந்த ஒரு வருஷம் 9 மாதம், இப்போ ஒரு வருஷத்துக்கு இப்போ 6% வச்சுக்கோங்களேன். இந்த 46,000க்கு 6% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 6% இப்போ என்ன சொன்னது மாதிரி 1%னா 460, 6%னா 6ஆல் பெருக்கிறோன்னா 0, 6 36, மீதி 3, 4 24 3 27, 2,760 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. சப்போஸ் 2 வருஷத்துக்குன்னு எடுத்தாலே என்ன வரும்னு பாருங்கள், ஒரு 5,000 சில்ல தான் வரும். 0 6 2 12, மீதி 1 2 15, மீதி 1 2 4 1 5, 5,520 தான் வருது. அப்போ 6%னா 2 வருஷத்துக்கே 5,000 ரூபா தான் வருது. ஆனால் இவங்க நமக்கு எவ்வளோ வட்டி ஆகுது? 6,440. அப்போ இது வராது. 10% ஈஸியாக யோசிக்கலாம். 10% அப்படின்னா 4,600.
2 வருஷத்துக்கு வரும்போது 9,000 சில்லற வரும். ஒரு 3 மாதம் தான் கம்மினா அது ஒரு 8,000 சில்லற வரும். சரியா? அப்போ 6% கிடையாது, 10% கிடையாது. நடுவுல இருக்கிற 8% தான் இருக்கும். அப்படின்ற மாதிரியும் ஃபார்முலா இல்லாமல் சொல்லலாம். நான் முதல்ல உங்களுக்கு ஃபார்முலா வச்சும் சொல்லிட்டேன். ஃபார்முலா இல்லாமல் எப்படி யோசிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது, ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. இங்கேயும் நம்ம ஃபார்முலா இல்லாமல் போடலாம். ஆனால் என்னென்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது 9.5%ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த 9.5%ஐ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்கிறேன். என்ன, இங்கே பாருங்கள், வட்டி சொல்லிட்டாங்க. அப்போ ஐயுடைய வேல்யூ 21,280 இது ஐ ஈக்குவல் டு அவங்க பிஎன்னு தான் கேட்டிருக்காங்க, அசல் தான் கேட்டிருக்காங்க. பிஎன் எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்கன்னா 4 ஆண்டுகள். ஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 9.5. உங்களுக்கு ஒருவேளை புள்ளியாக வச்சுக்க கஷ்டமாக இருக்குது 9.5 அப்படின்னா அது நீங்கள் புள்ளி எடுத்துடலாம். எப்படி 9.5 95ன்னு எழுதிடலாம். பையில் ஒரு 10 போட்டுக்கலாம். ஏன் 10 போடுறோம்? புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது இல்லையா? அதனால் இது என்னென்னு எழுதிக்கலாம்னா 95/10ன்னு கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. இது இல்லாமல் ஃபார்முலா படிக்கிற என்ன வரும் அப்படின்னா ஒரு 100 வரும். சரியா? அடிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2 10, இங்கே 19 5 95. மேற்கொண்டு இங்கே பாருங்கள், 1 2 2 4. இந்த 2 கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணலாம், இல்லை அடுத்தடுத்ததுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 19 அடிக்கிறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு 19 19. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு 19 19, மீதி 2 22. மறுபடியும் ஒவ்வொரு 19 19, மீதி 3 38, 19 38. இந்த 0 அப்படியே வந்துடும். கரெக்டாக? இப்போ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணேன்னா 2 2 10, மீதி 1 6 2 12, இந்த 0. கீழே இருக்கிற 100 இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வரும். அப்போ இன்ட்டு 2 100 போது 2 0. ஸோ ஆன்சர் 56,000, 56,000. மெத்தடாக போடுறதும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. பாருங்கள், அந்த கேன்சல் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்தது 15வது கேள்வி பாருங்கள். ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி. இது ரொம்ப ஈஸியான கொஷின். 1000க்கு 10% அப்படின்னா 100 ரூபாய். அவங்க 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 100 ரூபானா 2 வருஷத்துக்கு 200 ரூபாய் முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க பாருங்கள். அடுத்தது, சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து 52,000 குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மாதிரி தான் மொத்த தொகை சொல்லிட்டாங்க. இப்போ 52,000 ரூபாய் வாங்கியிருக்காரு, 79,040 ரூபாய் அவருக்கு மொத்த தொகையாக கொடுத்துருக்காரு. அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 2 27,040 ரூபாய் அவர் வட்டியாக கட்டியிருக்கார். நம்ம முன்னாடி போட்டது மாதிரியே. அப்போ 27,040ங்கிறது வட்டி. அசல் சொல்லிட்டாங்க பாருங்கள். அசல் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 52,000 ரூபாய் அசல் இன்ட்டு என் எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள் இன்ட்டு 6 தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ பையில் 100. அப்போ இங்கே பாருங்கள், 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 4 4, 6 நாங்க 24, மீதி 3, 7 நாங்க 28, மீதி 2, 6 நாங்க 24. இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ இந்த பக்கம் 520 இருக்குது இல்லையா? அது இதோட இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 52ஆல் கேன்சல் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாகவே கூட பண்ணலாம், இல்லை சின்ன சின்னதாக 2ஆம் வாய்ப்பாட்டில் கூட பண்ணிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், 2ஆல் பண்ணிங்க அப்படின்னா 2 4, 6 2 12. இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிங்கன்னா 3 2 6, 3 2 6, மீதி 1, 8 2 16. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணேன் அப்படின்னா இங்கே 13 2. இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிங்கன்னா 1 2 6 2, மீதி 1, 9 2 18. 1 13 13, 13 13, 169. அப்போ இந்த பக்கம் வெறும் 6 நிற்குது, இந்த பக்கம் 13 நிற்குது. அப்போ வட்டி வீதம் 13%. புரியுதுங்களா? ஒன்று இப்படி யோசிக்கலாம், இல்லாட்டி இன்னொன்று என்ன பண்ணலாம்? இந்த 52,000 நம்ம மொத்த தொகை 79,000, நம்ம மீதி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 27,040 ரூபான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த 52,000 கொண்டு வந்து இந்த 13% அப்ளை பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த 4 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வருது அப்படி 4 ஆண்டுகள் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு பார்த்தும் செக் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான். சரியா? அடுத்தது பாருங்கள், 219 நாட்கள் ஈக்குவல் டு டேஷ் இயர். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே டேஸில் கொடுத்துட்டு எதில் கேட்டிருக்காங்கன்னா இயரில் கேட்டிருக்காங்க. ஒரு நாட்களை வருடமாக மாற்றணும் அப்படின்னா 365ஆல் வகுக்கணும். கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதம் 6 மாதம்னு கொடுக்குறாங்கன்னா வருடமாக மாற்றணுன்னா 12ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்.
இங்கே டேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 365 வகுக்கணும். இப்போ இதை எப்படி சார் நான் கேன்சல் பண்ணுறது, எந்த வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுது அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி டேஸ் வச்சு வருது அப்படின்னா ஒரு 3-4 நம்பரை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 73, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 146, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய 219, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 292. இந்த 4 நம்பர்ஸை தான் அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க டேஸை வச்சு சொல்லும்போது. ஏன் அப்படின்னா இந்த 365 இந்த 73ஆலையும் 5ஆலையும் தான் கேன்சல் ஆகுன்றதால 73 ஒரு ப்ரைம் நம்பர். அப்போ இதோடைய மடங்கு வர்றது மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. ஓர் 73, இது 2, இது 3 முறை. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 373, இது பார்த்தீங்கன்னா 573. இந்த 292 அப்புறம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 73 வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் 365. அப்போ 5 முறை வரும். ஸோ ஆன்சர் 3/5. சம்டைம்ஸ் இந்த 73ன்றதுலாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, எத்தனை முறை கேன்சல் ஆகும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் நம்பரை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 3 அப்படின்னா 73 கொடுத்தாங்க. சப்போஸ் மேலே 73 இருக்குன்னா ஒரு முறை வரும். 6 மேலே 6ன்னு முடிகிற நம்பர் இருக்குன்னா 2 முறை வரும். 9ன்னு முடிகிற நம்பர் இருக்குன்னா 3 9 பாருங்கள், 3 தான் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல. கரெக்டாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 2 முடியுது அப்படின்னா 4 3 12. ஸோ இந்த மாதிரியான முடிவுக்கு வரலாம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஆனால் இந்த ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா தான் கேன்சல் பண்ண முடியும். இல்லை இது எந்த வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 3/5. அடுத்து பாருங்கள் 18. இங்கே 35,000க்கு வட்டி வீதம் 9% எனில் 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி. இங்கே பாருங்கள் 9% கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, 10 15 5 அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் 10% எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். 9 8 7லாம் சொல்கிறாங்கன்னா 1% முதல்ல எடுத்துருங்க. அங்கேருந்து 9% கண்டுபிடித்து ஈஸி. 1% என்ன சொன்னோம், 2 0 கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டோம். அப்போ 350, இதுக்கு 9%. அப்போது 0 9 45, மீதி 4 9 27 4 31, 3150. இது ஒரு வருஷத்துக்கு. அவங்க கேட்டிருக்கிறது 2 ஆண்டுகளுக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3150 2ஆல் பெருக்கணும்னா 6300. அப்போ 2 வருஷத்துக்கான தனி வட்டி ரூபாய் 6300ங்கிறது தான் இந்த கொஷினுக்கான சரியான விடை. அடுத்து 19 கேள்வி பாருங்கள். ஒரு தொகையின் தனி வட்டியானது அசலின் 4/9ஆகவும் அதன் காலமும் வட்டி வீதமும் சமம் எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். நம்ம இத்தனை மடங்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எப்படின்னு பார்த்துருக்கோம். மடங்குன்னு சொல்கிறாங்க, இல்லை இத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது அந்த மடங்குலேருந்து 1 மைனஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இவங்க இத்தனை மடங்கு ஆகுதுன்னு சொல்ல, அசலை மாதிரி 4/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹1 அசல்னா அதுக்கான தனி வட்டி வந்து 4/9. ஒன்றும் இல்லை, ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். I = PNR/100. இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு வட்டியை தான் 4/9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அசல் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ₹1ன்னு எடுத்துக்கிறேன். 1 இன்ட்டு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலமும் வட்டி வீதமும் சமம். காலம்னா n, வட்டி வீதம்னா r, ரெண்டும் சமம். அப்போ நான் ரெண்டுத்தையும் என்னென்ன கூட எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், இல்லை ரெண்டுத்தையும் n, ரெண்டுத்தையும் r எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். /100 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேட்குறது இந்த எக்ஸோட வேல்யூ தான். அப்போ இங்கே பாருங்கள், இந்த வகுத்தில் இருக்கிற 100 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல். அப்போ 4/9 இன்ட்டு 100ன்னு ஆகிடும். இந்த பக்கம் எக்ஸையும் பெருக்கிறோம் அப்படின்னா x². ஆனால் நமக்கு தேவை அவங்க காலம் மட்டும்தான் கேட்குறாங்க, எக்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு ரூட் எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள், 2 4க்கு ரூட் எடுத்தால் 2, 9க்கு ரூட் எடுத்தால் 3, 100க்கு ரூட் எடுத்தால் 10. அப்போ ஈர்ப்பைத்து 20/3ன்னு கிடைக்குது. அவங்க ஆனால் 20/3ன்னு ஆன்சரை கொடுக்காம இந்த இம்ப்ராப்பரை மிக்சடாக மாற்றிருக்காங்க. எப்படி, 6 3 18, மீதி 2 பையில் இருக்கிற 3. ஸோ ஆன்சர் 6 2/3% அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. புரியுதுங்களாம்மா? ஸோ இது ஒரு ஐடியா. ஒருவேளை அவங்க இத்தனை காலமும் வட்டி வீதமும் சமம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை பங்கு சொல்கிறாங்களோ நீங்கள் அதுக்கு ரூட் எடுத்தால் கூட போதும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இவ்வளோ தூரம் போடாமல் காலமும் வட்டி வீதமும் ரெண்டும் சமம்னு சொல்லிடுறாங்கன்னா அவங்க பாருங்கள் எத்தனை பங்கு சொல்லியிருக்காங்க, 4/9. அத்தனை பங்குன்னு கூட சொல்ல 4/9 மாறுதுன்னு சொல்லிடுறாங்க. மடங்காகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா அப்பவும் கூட 1லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கணும். இத்தனை மடங்காகுதுன்னு அவங்க சொல்லலை, டைரெக்டாகவே 4/9ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இது ரெண்டும் சமம்னு சொல்கிறாங்கன்னா டைரெக்டாகவே ரூட் எடுத்துக்கலாம். 4க்கு ரூட் எடுத்தால் 2, 9க்கு ரூட் எடுத்தால் 3ன்ட்டு. ஆக்சுவலாக அந்த 100 இருக்கும் இல்லையா, அந்த 100க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன கிடச்சிரும்னா 10. இந்த ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம போட்ட இவ்வளோ தூரம் போடவே வேண்டாம். டைரெக்டாக ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், 20/3 கேன்சல் பண்ணால் 6 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா 6 2/3%. இதையும் கூட ஒரு ஐடியாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 20 பாருங்கள். ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதத்தில்
3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. இப்போ தான் சொன்னோம். 8% நடுவில் 7, 8 இப்படிலாம் கேட்குறாங்கன்னா 1% கண்டுபிடிங்க. இப்போ 1%னா 2 ஜீரோ விட்டுடலாம். அப்போ 250. 1%னா 250. அப்போ 8% அப்படின்னும்போது 0 ஒரு 200 ரூ. 2000. 8% 2000. எத்தனை வருஷத்துக்கு? 1 வருஷத்துக்கு. அவங்க எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க? 3 வருஷத்துக்கு. அப்போ இன்ட்டு 3. 3ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரூ. 6000. ஸோ 3 வருஷத்துக்கான தனி வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ரூ. 6000 கிடைக்கும். சரிங்களாம்மா? ஸோ இதோட லாஸ்ட் இயர் 2023 கேட்ட தனி வட்டி சம்ஸ் 20 முடியுது. ஒட்டுமொத்தமாக போன வருஷத்தில் மட்டும் அவங்க கேட்டிருக்க கொஷின் பேப்பர்ஸில் 51 கேள்விகள் இருக்குது. மீதி இருக்கிற கொஷின்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.